இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரலாகியுள்ளது. அதில் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த தாயும் மகனும் டிக்கெட் சோதனையாளருடன் வாக்குவாதம் செய்கின்றனர். முதல் ஏசி கோச்சில் பயணித்த அவர்களிடம் டிடிஇ டிக்கெட் எங்கே என்று கேட்க தாய் எந்த போட்டோ வேணும் என்று திரும்ப திரும்ப பதிலளிக்கிறார். தாய் தன்னை ஒரு லோகோ பைலட்டின் சகோதரி என்று கூறி டிடிஇயை வீடியோ எடுக்கிறார். மகள் நாங்கள் ஜெனரல் கோச்சுக்கு போயிட்டு இருந்தோம், அங்கிருந்து இறங்குவோம் என்று விளக்க முயல்கிறார். ஆனால் அவர்களிடம் ஜெனரல் கோச்சுக்கு கூட டிக்கெட் இல்லை. டிடிஇ இது உங்கள் தினசரி வேலை என்று கூற தாய் அவரது பெயரை கேட்கிறார். சுரேஷ்குமார் புர்மன் என்று பதிலளிக்க தாய் வர்மாவா, அதான் உன் அந்தஸ்து காட்டுறியா என்று இனவெறி பேச்சு பேசி அவமானப்படுத்துகிறார். டிடிஇ இங்கே இனவெறி பேசாதீங்க என்று கோபமாக கத்த தாய் நானும் கத்துவேன் என்று மிரட்டுகிறார். இந்த வீடியோ சில மணி நேரத்தில் 1.96 லட்சம் பார்வைகளை பெற்று இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் அண்மையில் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. முன்பு பீகாரில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் டிடிஇ தன்னை பெண் என்பதால் துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டு பின்னர் நிலையத்திற்கு வெளியே தந்தையுடன் கலவரம் செய்தார். அவருக்கு ரயில்வே சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருமுறை 990 அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த வீடியோ டிக்கெட் இல்லாமல் பயணிப்பது மற்றும் அதன் விளைவுகளை பற்றி பொதுமக்களிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது.